பகவத்கீதை 5வது அத்தியாயம் 2வது வகுப்பு. முதல் ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோத்யாயः சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். அர்ஜுன உவாச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். 4வது அத்தியாயத்துல பகவான் அர்ஜுனனுக்கு ஞான கர்ம சந்நியாச யோகம், 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்தை பற்றியும் 4வது அத்தியாயத்துல ஞான கர்மம், ஞானத்தினால் செய்யப்படுகின்ற சந்நியாசம், இதை பற்றியெல்லாம் பேசிய பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஆகவே அந்த சந்தேகத்தை சொல்லி, எனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்கள், எது எனக்கு உகந்தது, உயர்ந்தது இல்லை, எது எனக்கு உகந்தது சொல்லிக் கொடுங்க. எப்பவுமே யாருக்குமே எதனா ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா அந்த அதிகாரித்துவத்தை பொறுத்து அவர்களுக்கு இது சிறந்தது, இது செய்யலான்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறத தனிப்பட்ட முறையில மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம் இருக்கு. காரணம் என்ன, பொதுவா ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் யாருக்கு எது சரி என்பதை பார்த்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு வீட்டுல அம்மா இருக்கு, 4 குழந்தை இருந்ததுன்னா, என்ன சுவாமி 4 குழந்தைன்னு சொல்லாதீங்க, அது அந்த காலத்துல, இந்த காலத்துல இல்லை. எந்தெந்த குழந்தைக்கு எது எது தேவையோ பார்த்து எப்படி அம்மா செய்வாளோ அது போல எது யாருக்கு சரியான சாதனமாக இருக்க முடியும் என்பதை நம்மோடு இருந்து இணைந்து பழகி வரக்கூடிய சத்குருநாதர்கள் சம்பிரதாயத்துல வந்தவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆகவே எனக்கு நிச்சயமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்கிறாங்க. சுநிச்சிதம், சுநிச்சயம், சந்தேகமா சொல்லாதுங்க, எனக்கு நிச்சயம் செய்து சொல்லி கொடுங்க. இல்லை 2 சரி என்று சொல்லாதீர்கள், ஏதோ ஒன்று செய்யன்னு சொல்லாதீங்க. எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏதாவது ஒன்று செய்யுங்க, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலான்ட்டு அது அந்த பதில் வந்து சரியான பதில் இல்லை. அதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு கேட்கின்றார். எனக்கு இதுதான் சரியானது என்று நிச்சயித்து ஒன்றை கூறுங்கள். தன்மை இதுதான், எனக்கு கர்மயோகத்திலிருந்து கடமைகளை செய்வது சிறந்ததா, சந்நியாசத்தில் இருந்து கொண்டு கடமைகளை விட்டு விடுவது சிறந்ததா, எனக்கு எது சரி என்று சொல்லிக் கொடுங்க. 2ஐயும் செய்யலாமே சொல்லி சொன்னா, ஒரு மனதினால் 2 காரியத்தை 2 விதமாக செய்ய முடியாது சொல்ல. 2 மனம் வேணும்னு சொல்லலாம், ஆனா இங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன். ஏனென்றால் 2 வாழ்க்கை முறையும் வேறு வேறு, ஒன்றிற்கொன்று வேறுபட்டதா இருக்கு. தூரே விபரீதே, 2ம் ஒன்றைக்கொன்று வேறுபட்டதா இருக்கு. ஒன்று கடமையை துறப்பது, இன்னொன்று கடமைக்குள்ளே இருந்து கடமைகளை முறையாக செய்வது. கடமைகளை துறப்பது என்பது சந்நியாசம் என்றும், கடமைகளுக்குள்ளிருந்து காரியங்களை கடமைகளை செய்வதை கர்மயோகம் என்று எனக்கு உபதேசித்தீர்கள். எனக்கு எது உகந்தது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லி. எனக்கும் தெரியாது நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடு, எனக்கும் தெரியாதுப்பான்னு சொல்லாது. அதனாலதான் உங்களுக்கு கேட்கிறேன். தெரியாமல் தான் நான் குழம்பி உள்ளேன், உங்களை சரணடைந்துள்ளேன். சாத்திமாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தே அகம், உங்களை சிஷ்யனாக சரணடைந்துள்ளேன் கேட்க. ஆக இந்த சந்தேகம் வர காரணம் என்ன, அர்ஜுனனுக்கு சந்தேகம் வர்றதுக்கு மறுபடியும் பார்க்கலாம். இந்த கேள்வியை நாம சென்ற வகுப்புல நிறைய நேரம் விசாரம் பண்ணோம். பொதுவா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா கேள்வி சரியா புரிஞ்சிருக்கணும். கேள்வி சரியா புரியாம பதில் சொன்னா சரி வராது. ஆக பல இடத்துல கேள்வியே பல வகையில விசாரம் செய்து இந்த கேள்வியினுடைய தாத்பரியம் இதுதான் என்று நிச்சயம் செய்து பிறகு இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ரொம்ப நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும், பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லி
சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 4வது அத்தியாயத்துல பகவான் சன்னியாசத்தை புகழ்ந்தார். அறிவினால் கடமைகளை துறப்பதை புகழ்ந்தார். ஞான கர்ம சந்நியாசம், நேரடியாக ஞானத்துக்கு பின் வருகின்ற வித்வத் சந்நியாசத்தை புகழ்ந்தார். அதையும் பார்த்தோம். விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் என்பது அடையாள சந்நியாசம், லிங்க சந்நியாசம் சொல்லி சொல்றோம். அது ஞானத்திற்கு முன்பு பெறுகின்ற சந்நியாசம், ஞானத்துக்காக ஏற்றுக்கொள்கின்ற சந்நியாசம். பிறகு வித்வத் சந்நியாசம் என்பது ஞானத்தை பெற்ற பிறகு வாழ்க்கை முறையை நிறைவு செய்து கொள்வதற்காக எடுக்கின்ற சந்நியாசம், அது வித்வத் சந்நியாசம். ஒருவர் இல்லறத்திலிருந்து விவிதிஷா சந்நியாசத்துக்கு செல்லாமலேயே ஞானத்தை பெற்று மோட்சத்தையும் அடைந்திருக்கலாம். அதற்காக அவர் சந்நியாசம் வாங்கினாதான் மோட்சம் அந்த நிலையில் என்பதும் கிடையாது. வித்வத் சந்நியாசம் என்பது எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் ஒருவர் பெறக்கூடிய உயர்ந்ததொரு ஞான நிலை, ஞானத்தினால் பெறுகின்ற மோட்சம், அது வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் என்பது அவருடைய பிராரப்தத்தில் இருந்து அந்த சந்நியாசம் முறையாக கிடைத்து அல்லது கொடுக்கின்ற குருநாதர் முறையாக மனதார சந்தோஷமாக கொடுப்பது என்பது. அப்ப இப்படி இந்த விஷயங்கள்லாம் சென்ற வகுப்பு நம்ம அதிகமாக விசாரம் செய்திருக்கோம். ஆகையினால விவிதிஷா சந்நியாசமும் அடங்குகின்றது. இல்லை, சந்நியாசம் என்பதில் வித்வத் சந்நியாசம் அடங்குகின்றது, விவிதிஷா சந்நியாசம் என்று அடையாள சந்நியாசமும் அடங்குகின்றது. அதை வைத்துக்கொண்டு, மனதில் வைத்துக்கொண்டு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், இந்த வித்வத் சந்நியாசம் உயர்ந்ததா அல்லது கர்மயோகம் உயர்ந்ததா? அது கூட இங்க கேள்வி இல்லை. விவிதிஷா சந்நியாசம் உயர்ந்ததா கர்மயோகம் உயர்ந்ததா என்பதே இங்க கேள்வி. விவிதிஷா சந்நியாசம் கர்மங்களை துறந்து, தன்னுடைய கடமை, கர்மா என்பது கடமைகளை துறந்து சன்னியாசியாக செல்வது சிறந்ததா, கர்மயோகம் எனக்கு சிறந்ததா சொல்லு. இந்த கருத்தை ஆச்சாரிய ஆதிசங்கரர் நிறைய கடினமாக விவாதம் செய்து நிர்ணயம் செய்து, இதுதான் கேள்வி என்பதை அங்க நிர்ணயம் பண்றார். கேள்வியை நிர்ணயம் பண்றது பெரிய கடினமான விசாரம்னா இருக்கு. வைராகியத்தினால் ஞானம் வருவதற்கு முன்பு எடுக்கும் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். வைராகியம் இருக்கு, ஞானத்தை பெறுவதற்காக முழு நேரமும் சிரவண மனனங்களை செய்வதற்காக எடுக்கின்ற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம், கர்ம சந்நியாசம். அதுதான் இங்கு கேட்கப்படுகின்றது என்று அழகாக நிலைநாட்டுகின்றார். ஆக ஞானம் வந்த பிற்பாடு எடுக்கின்ற சந்நியாசம் உயர்ந்ததா, கர்மயோகம் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பது இங்கு கேள்வி இல்லை. ஞானத்துக்காக அஜ்ஞானி எடுக்க சன்னியாசம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். விவிதிஷா சன்னியாசி ஞானியா அஜ்ஞானியான? அஜ்ஞானி தான். எனவே இனிதான் ஞானத்தை பெறப்போகின்றார். குரு அருகில அமர்ந்து பாடம் கேட்டு ஞானத்தை பெறப்போகின்றார். ஞானத்துக்காக எடுக்கின்ற சன்னியாசம். வித்வத் சன்னியாசம் ஞானத்தினால் எடுக்கின்ற சன்னியாசம். ஞானம் இருக்கு, வாழ்க்கை முறை நிறைவேற்றத்திற்காக யாக்ஞவல்கியர் சொன்னது போல எடுக்கின்ற சன்னியாசம். மைத்திரேய இடத்துல அதானே சொல்றார், எதற்காக நீங்க ஞானம் இல்லாத சன்னியாசம் எடுக்கிறீங்க, எதுக்காக காட்டுக்கு போறீங்க, இங்க உங்களுக்கு என்ன குறைவு எல்லாம் இருக்க சொல்லும்போது சொன்னார், இங்க இருந்தேன்னா எனக்கு நிறைய இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்றோம் பாருங்க, விவகாரங்களுக்குள்ள இருந்த ஞானம் நிலை பெறுவதற்கு கடினமா இருக்கு, அந்த ஞான நிஷ்டைக்காக நான் காட்டிற்கு செல்கின்றேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் தான் மைத்திரேய பிராமணன் சொல்லி நம்முடைய பிருகதாரண்ய உபநிஷத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இங்க ஞானத்துக்காக அஜ்ஞானி எடுக்கும் சந்நியாசம், அஜ்ஞக கர்த்திரு சந்நியாசம், அறியாமையில் இருப்பவனால் எடுக்கும் சந்நியாசம் உயர்ந்ததா, அதாவது கர்ம சந்நியாசம் உயர்ந்ததா, செயலுக்குள் இருந்து கொண்டு கர்மயோகம் செய்வது உயர்ந்ததா, எனக்கு எது உகந்தது என்று கேட்க. உயர்ந்தது என்பதை விட எனக்கு எது உகந்தது, கடமைகளுக்குள் இருப்பது சிறந்ததா, கடமைகளை விட்டு நான் வெளியே செல்வது சிறந்ததா, எனக்கு சொல்லுங்க உகந்தது. தாய்மனர் ஒரு சன்னியாசம் சொல்வார், அந்த காரணம் அடங்க துறப்பது மற்ற எந்த துறவினும் நன்றிருந்தா சொல்வார், நித்திரையாய்த்தானே நினைவாயிருந்தால் நித்த நித்த செத்த பிழைப்பானது எங்கள் செய்கை பராபரமே சொல்லி சொல்றார் இல்லையா. ஆக அது அந்த இடத்துல ஒரு சன்னியாசத்தை சொல்றார். இந்த தேக நிலை இல்லை என்று அதிலிருந்து விடுபடுவது ஒரு சன்னியாசம் சொல்லி சொல்றார். நித்திரையில் செத்த உடல் நேரும் உடல் கிச்சவைய சுத்தர்களே நல்ல துறவோர் பராபரமே சொல்றார். நித்திரையில் செத்த உடல், அதனால தான் என்ன சொல்லுவாங்க, தூங்கி எழுந்துட்டோம்னா குளிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. தூங்கி எழுந்திரிச்சாவே உடல் என்ன ஆகுதுன்னா பணத்துக்கு ஈடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒன்றும் தெரியல, மனம் இல்லை, புத்தி வேலை செய்யல, இந்திரியங்கள் வேலை செய்யல, கர்மேந்திரியங்கள் வேலை செய்யல, மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 50-60 கிலோ ஒன்று விழுந்து கிடக்குது, அவ்வளோதான். பணத்துக்கு சமமாக தான் இருக்கும். மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மூச்சு ஓடாது, இதுக்கு மூச்சு ஓடும், அவ்வளோ. அது தூங்கி எந்திரிச்சா குளிக்கணும்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதான் சொல்றார், நித்திரையில் செத்த உடல் நேரும் உடல் கிச்சை வையா சுத்தர்களே நல்ல துறவோ. அங்க சொல்றது உடல் மேல இருக்கக்கூடிய தேக அபிமானத்தை விட்டு இருப்பது துறவு சொல்றாரு, ஒரு துறவு சொல்றாரு. ஆக இந்த கேள்விக்கு பகவான் வெறும் அட்வைஸா சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாம்.
ஆனா பகவான் எப்பொழுதுமே என்டையர் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நேரடியா பதில் சொல்றதே இல்லை. மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்லி தான் அங்க அந்த பதிலை சொல்லுவார். அது பகவான் இங்க கையாளுகின்ற ஒரு முறை. ஆகவே பகவான் ஆதியோடு அந்தமாக முழு விளக்கத்தை கொடுக்க உள்ளார் இந்த அத்தியாயத்து முகவுரையெல்லாம் பார்த்தோம். ஆக கடைசியாக சன்னியாசியாக இருந்தாலும் எதை துறக்க முடியாது என்றால் ஜீவிதத்திற்காக உயிர் வாழ்க்கைக்காக இருக்கக்கூடிய உணவு, உடை, தங்குமிடை இதெல்லாம் துறக்கவே முடியாது. பின் எதை துறந்தார் துறவி என்றால் 3 ஆசிரமத்திலும் உள்ள கடமைகளை துறந்தார். 3 ஆசிரமம் என்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், ஆனப்பிரஸ்தம். இந்த 3 வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய கடமைகளை துறந்தார். நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க 3 சொல்லுவார். உறவுகளை துறத்தல், உடைமைகளை துறத்தல், உரிமைகளை துறத்தல். அதுதான் துறவுன்னு சொல்லுவார். யாராவது சன்னியாசம் கேட்டு வந்தாங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய துறவரையல் மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவார். பாடம் எடுக்கிறோன்னு சொல்லுவார். அப்போதான் நம்ம எந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த வாழ்க்கையுடைய தாத்பரியம் நமக்கு தெரியணும். வெறும் ஆடை மாற்றிக்கொள்வது மட்டும் சன்னியாசம் இல்லை. 3 ஆசிரம வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய உரிமைகளை, கடமைகளை துறத்தல். அந்த கடமைகள் இருந்த துக்கத்தையும் துரத்தல் சொல்றார் ஒருத்தர். இருக்குமே, எல்லா வாழ்க்கை முறையிலும் வாழ்க்கை துக்கம் இருக்கு. இந்த விவகாரங்க துரத்தல் சொல்றார். பிற்பாடு எப்படி அவங்களுடைய ஜீவித்தம் நடக்கும்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வீட்லயும் அப்பா அம்மா கேட்கறதுக்கு ஒரு பையன் சன்னியாசியா பண்ணா உனக்கு யாருப்பா சாப்பாடு போடுவா, உடம்பு முடியலன்னா உன்னை யாரு பார்த்துக்குவா, அப்படிதான் சொல்லி அது அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு கவலை. பெற்றவருக்கு தான் தெரியும் அந்த வருத்தம் சொல்லுவார் தாய்மார். அது இருக்கத்தான் இருக்கும். சன்னியாசிக்கான வாழ்க்கை முறை உணவு பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது. பிக்ஷை தான். அதனால தான் அர்ஜுனன் நான் பிக்ஷை எடுத்தாவது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும் போது பகவான் சொல்றது சன்னியாசிக்கான வாழ்க்கை முறை நியமம். நீயோ கிரகஸ்தன், நீ எப்படி பிக்ஷை எடுத்து சாப்பிட முடியும்னு சொல்ற. அந்த காலத்துல கடமை சாப்பாடு என்ன பிக்ஷை கேட்டு வந்தாங்கன்னா சன்னியாசி போடுறது இந்த காலத்துல நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. சன்னியாசிகள்னா ஒரு அவர்ஷன் இருக்கு. அதுல 2 பக்கத்துலயும் இருக்கு. என்ன பண்றது? இருந்தாலும் கூட மற்ற இடத்துல ஏதோ ஒரு சன்னியாசி சாது அந்த அளவுக்கு அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ செய்து கொடுப்பாங்க. இங்க அப்படிலாம் இருக்கல. அது சன்னியாசி என்றால் ஜீவிதத்திற்காக மட்டுமே பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது. எது கிடைக்கிறதோ அது எதிர்ச்சாலாப்ப சந்துஷ்டா. எது கிடைக்கிறதோ அது. இந்த வீட்டில் போயிட்டு எனக்கு நல்ல ஒரு பரோட்டா குருமா கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? நெய் ரோஸ்ட் கொடுங்க, வத்த குழம்பு சாதம் கொடுங்க, மோர் குழம்பு கொடுங்க கேட்க முடியுமா? எது கிடைக்கிறதோ அது. அப்படிலாம் கடினமான வாழ்க்கை. இப்போ பரவாயில்ல, நிறைய இடத்துல நிறைய கொஞ்சம் முன்னேறி இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அறிவுராஜனா சுத்தினா அவனுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கிறது அவ்வளவுதான். சன்னியாசம் என்பது ஒரு விதமான நமக்கு பக்குவத்தை தருவதற்காக நாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. எங்க தங்குறோம், எங்க இருக்கோம், எது தெரியாது, போயிட்டே இருப்பாங்க. ஆக சன்னியாசம் என்பது எதற்காக? நாம நிறைவா அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 2வது ஸ்லோகத்துக்கு. எந்த லட்சியத்திற்காக இந்த விவிதிஷா சன்னியாசம் இருக்கு? அது 3ஆ பிரிக்கிறாங்க. விவிதிஷா சன்னியாசம் என்றால் ஞானத்தை பெறுவதற்காக நாம் எடுக்கின்ற ஒரு அடையாள சன்னியாசம், லிங்க சன்னியாசம் சொல்றது. பூரண விரக்த சன்னியாசி, முழுமையான வைராகியம் அவனுக்கு இருக்கின்றது, தீவிர வைராகியம். ஆனா ஆத்ம ஞானம் வரல, இல்லை. ஒரு சத்குரு இடத்துல அமர்ந்து நல்ல சாஸ்திர உபதேசங்களை பெறவில்லை. ஆனா வைராகியம் மட்டும் இருக்கு. அவனால் இந்த உலக வாழ்க்கையில இருக்க முடியவில்லை. ஆகையினால இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட நினைக்கின்றான். அது எதற்காக சாஸ்திர அனுமதி கொடுக்கின்ற ஒருவனுக்கு சன்னியாசத்தை? சாஸ்திரத்தை படிப்பதற்காக மட்டுமே தான் அப்படி சன்னியாசம் எடுத்துக்கொள்வதற்கு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி அறியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டும் தங்கமே, சாமியாராய் போனாரடி ஞான தங்கமே அப்படி ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காரு. அவன் கஷ்டமா தான் வார்த்தை கேட்டா. பரதேசியா திருவது எதனால? 10 வீட்டு சோறு ருசி கண்டதால. அப்படிலாம் கிடைக்கிறது இல்லை. அது வேற அவங்களுக்கு தெரியும். அதை பாடிட்டு போயிட்டார். ஆமா, தாடி வைத்து முடி வளர்த்து சன்னியாசி என்ற ஒரு பேரும் விட்டு ஓடித்திரிந்து உளமையவர்களை ஞானி 2 ஒப்புவதாரடி ஞான பெண். ஞான பெண் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சன்னியாசம் எடுக்கிறோம். அதுதான் விசேஷம். ஆக பூரண விரக்த சன்னியாசி, தீவிர வைராகியம் இருக்கின்றது. ஆத்ம ஞானம் வரல. முழு நேரமும் சவணத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக அவன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கின்றான். அந்த வாழ்க்கை முறை மாற்றத்துக்கான அடையாளம் தான் இந்த லிங்க சன்னியாசம். அப்படி ஒரு சன்னியாசம். இது முதல் நிலையில் இருக்க சன்னியாசம். இதுல ப்ராப்ளம் இருக்காது. ஒரு குரு கிடைச்சா அழகா அமர்ந்து பாடம் கேட்பாங்க. இல்லைன்னா வைராகியம், அந்த மனதோட முழுமையான வைராகியத்தோட அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அதுவே அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருங்க. வைராகியத்தினால் ஒரு, அதாவது ஆசைகளிலிருந்து விலகி இருப்பது. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமானு சொல்றது போல
அதில் ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனால் அது அவருக்கு ஞானிகள் சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திர சிரவணம் இன்னும் நடக்கலை. அதுக்காக இந்த சன்னியாசம் பூர்ண வைராகியம் இருக்கு. இரண்டாவது அர்த்த வைராகி. ஏதோ வைராகியம் கொஞ்சம் இருக்கு, இவர்களுக்கு சாஸ்திர பட்டணம்லாம் பிரதானம் இல்லை. அந்த வைராகியத்தை வளர்த்து கொள்வதற்காக எடுப்பது கொஞ்சம் இருக்கு, அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்காக எடுத்துக்கொள்கின்ற சன்னியாசம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் சொன்னார் தமாஷா, ஒரு ஜென்மங்களுக்கு அப்புறமா அவருக்கு அந்த முழு வைராகியம் வரும்னார். இல்லை, இந்த ஜென்மத்தில் வரணும், அது வேற. அடுத்து மூன்றாவது ஒன்று அல்ப விரக்த சந்நியாசம் வைராகியம். ஆமாம், ரொம்ப குறைச்சதா இருக்கு, பாதிக்கும் கீழே இருக்கு. அப்படி கொஞ்சம் வைராகியம் இருக்கிறதுனால எடுப்பது. அதனால தான் பாருங்க, ஆசிரமங்கள்லாம் வந்து எனக்கு யாருன்னா சன்னியாசம் கொடுங்க, நான் சன்னியாசம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டா, லாமா சொன்னாவே நீ போயிடுவார், நல்ல விவரம் தெரிஞ்ச சாமியா இருந்தா. என் சன்னியாசி வாழ்க்கை வரப்போறேன், நீ சன்னியாசம் கொடுங்கன்னா பரவாயில்ல, நான் சன்னியாசி எடுத்துக்கலாமான்னு சொல்லி சொன்னா அப்பவே சொல்லிடுவார், நீ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், போயிட்டு வான்னு சொல்லிடுவார். அந்த வைராகியம் குறைவா இருக்கு. இவருடைய முழு நேரம் என்னவா இருக்குன்னா சர்வீஸ் மைண்டா இருப்பாங்க. என்ன சமுதாயத்துக்குள்ள இருக்க முடியல, அங்கேயும் வாழ முடியல. இங்க வந்து ஆசிரமங்கள்ல வந்து அமைதியாக அமர்ந்து சாஸ்திர விஷயங்கள் சிரவணம் பண்ண முடியல, அமைதியாக உட்காந்து ஜபம் தியானம் பாராயணம் அதுவும் செய்ய முடியல. மனசு கொஞ்சம் சஞ்சலம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனா கொஞ்சம் உலக விவகாரத்துல கொஞ்சம் வெறுப்பும் இருக்கு, புரக்தனா இருக்கா. அதை வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் செய்கின்ற அந்த சர்வீஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு கர்ம யோகமா. அப்படி செய்ய செய்ய அவர்களுக்கு அந்த கர்ம யோகமே மன தூய்மையை கொடுத்து வரும். அதற்காக சன்னியாசத்தை எடுத்துக்கொள்வது. ஆனா இந்த மூன்றாவது சன்னியாசம் கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா எந்த நேரம் வேணா வேற மாதிரி ஆகலாம், வேற வாழ்க்கைக்கு போயிடலாம். அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடந்துக்கணும். அதனாலதான் சன்னியாசம் எடுக்கணும். என்ன வந்த உடனே சன்னியாசத்தை எடுத்துக்கிட்ட விட அதை பத்தி நன்கு தெரிந்து அந்த வாழ்க்கையில நம்மால முழுமையாக ஈடுபட்டு மனம் பொறிந்து இருக்க முடியும் என்றால் தான் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டா சன்னியாசி வாழ்க்கை நமக்கு சுவைக்கும். இல்லை என்றால் பின்னால ரொம்ப கஷ்டம் வந்து. ஏன்னா நம்ம முந்தி போல வாழ முடியாது. சும்மா தமாஷா சொல்ல, நினைச்ச இடத்துல போய் சாப்பிட முடியாது, நினைச்சதை பண்ண முடியாது. ஒருத்தர் சொன்னா முதல்ல நிறைய சினிமாக்கெல்லாம் போகலாம், சினிமாக்க போக முடியல, ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டு டிராமா பார்க்க முடியல, சீரியலை பார்க்க முடியல. அது என்ன ஆயிடுன்னா மித்தியாச்சாரன், ஹிப்போக்ராட் சொல்ற பாருங்க, டபுள் பர்சனாலிட்டி அப்படி ஆயிடும். வெளியில திறந்து இருப்பான், மனசுக்குள்ள அந்த விவகாரங்க ஓடிக்கொண்டே விடவும் முடியாது. அப்போ கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் பகவான் சொல்றது கர்ம யோகமே உனக்கு உகந்தது. அடைய மாத்திக்கல, சந்நியாச வாழ்க்கையில இருந்தா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த புத்தியோடு நீ செயல்களை செய்யும்போது கர்ம யோகத்திலையும் கிடைக்கும். அப்படி சொல்லி கடைசியில பகவான் வந்து கர்ம யோகத்தை தான் ஓட்டு போட்டு போறார். விளக்கத்தை பார்த்தா அழகான அத்தியாயம், எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆக சாத்விக சந்நியாசமே சிறந்தது என்று 18வது அத்தியாயத்துல மோட்ச சந்நியாச யோகத்தை சொல்ல போறார். ஆக உலகில போட்டி போட முடியாம நிறைய பேர் பயத்தினால சோம்பலினாலே துக்கத்தை தாங்க முடியாமல் ஆடையை மாற்றிக்கொண்டு ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது சன்னியாசம் சொல்லி சொல்றது சாஸ்திரம் ஒத்துக்கொள்கின்ற சன்னியாசி இல்லை. சன்னியாசம் வாழ்க்கை முறையை மட்டும் மாற்றிக்கொள்வது, ஆடையை மட்டும் மாற்றிக்கொள்வது சன்னியாசம் இல்லை. அதான் சொல்றார். இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாச கர்ம யோகச்ச நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாச கர்மயோகஸ்ய நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. இங்க பகவானுடைய பதில் நேரடியாக இருக்கின்றது. காரணம் நிச்சயமாக சொல்லுங்க சொல்லி அர்ஜுனை கொஞ்சம் கார்னர் பண்ணிட்டான். ஆகவே அர்ஜுனன் கேட்டு விட்டதுனால நிச்சயமாக மன பதிலானது இந்த ஸ்லோகத்துல 2வது வரியில வருகின்றது. கடைசியில் சொல்லிடுறார் கர்மயோகோ விசிஷ்யத்தை, அதுதான் அதனுடைய நிச்சயமான பதில். ஆக முதல் வரியில் ரெண்டும் ஓகேன்னு சொல்லிடுறார். அர்ஜுனன் பார்க்கறான், நாம கேட்டது எது உகந்தது என்று கேட்டோம், ரெண்டும் உகந்தது சொன்னா எப்படி? ஆகவே பகவானுக்கு அர்ஜுனை பார்க்கும்போது முகத்துல இருந்து தெரியுதான். அதனாலதான் சொல்லுவோம்,
மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் நேரடியாக முகத்தை பார்த்து அந்த உபதேசம் நடக்கணும். அப்போதான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், முகபாவனை, பார்வையை பார்த்தா தான் என்ன சிந்திக்கிறோம் நினைக்கிறோன்றது சிஷ்யர்களுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன்ல இருக்கக்கூடிய விசேஷம் ரொம்ப பிரயோஜனமானது. ஏனென்றால் குருநாதர் கொடுக்கிற அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை, அருளோடு கூடிய ஆத்மாவை சம்பந்தமான வார்த்தைகளை சிஷ்யனுடைய மனதில் கொண்டு சேர்க்கின்றார். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய சிஷ்யனுடைய அந்த பாடி லாங்குவேஜ், முக பாவனை புரிந்ததனுடைய அர்த்தம் அதெல்லாம் கண்ணுக்கு கண்ணு. அதனால தான் வீட்டில் கூட சொல்லுவோம் பிள்ளைங்களிடத்துல, இங்கே பாரு என் கண்ணை பார்த்து பேசு, நேராக என் முகத்தை பார்த்து பேசுன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா அது ஒரு விசேஷம், அது இருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்ச பிற்பாடு வேணும்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் கேட்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. இன்றைக்கி கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், எங்கே இருந்தாலும் நம்ம அதை கேட்டுக்க முடியும். அது ஒரு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானத்தினால் கிடைச்ச புரட்சி, உண்மைதான். ஆக பார்த்த பகவானுக்கு புரிகின்றது கடைசி பகுதியிலே கர்மயோக விசிஷ்யத்து. கர்மயோகம் தான் மேலானது, நல்லது, உகந்தது, சிறந்தது, பெட்டர்ன்னு சொல்லிடுறேன். ஆக கர்மயோகத்துக்கு நிறைவாக தன்னோட ஓட்டையும் போட்டுடுறோம். எதை காட்டிலும் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும், வெறுமனே கர்மத்தை தியாகம் செய்வதை காட்டிலும், ஆடையை மட்டும் மாற்றிக்கொள்வதை காட்டிலும், அந்த சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உகந்தது என்பது நேரடியான பகவானுடைய பதில். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சந்நியாசக கர்மயோக, சந்நியாசமும் கர்மயோகமும் நிஸ்ரேயச கரா உபவ். நிஸ்ரேயச மோட்சத்தை, ஸ்ரேயஸ் இந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? கட்டோபனிஷத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ரேயஸ், பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்பது நன்மை, பிரேயஸ் என்பது இன்பம். இன்பத்தில் நன்மை இருக்குமா தெரியாது, ஆனால் நன்மையில் இன்பம் இருக்கும். இங்க நன்மை என்பது மோட்சம் சொல்லி அர்த்தத்தை நம்ம நிர்ணயம் பண்ணிருக்கோம். ஆக நிஸ்ரேயச மோட்சத்தை, கரவ் என்றால் கொடுக்கும், ஸ்ரேயசைத்தான் மோட்சத்தை தான் நிஸ்ரேயஸ்ன்னு சொல்லி சொல்றோம். உபவ் என்றால் இரண்டும், சந்நியாசமும் கர்மயோகமும் ஒருவனை மோட்சத்தில் கொண்டு விடும், சந்தேகம் இல்லை. ஆனால் இரண்டாவது பாருங்க, தயோகோ து என்றால் ஆனால், தயோகோ இந்த இரண்டில் கர்ம சந்நியாசா, கர்ம சந்நியாசத்தை காட்டிலும், முறையாக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கின்ற விவிதிஷா சந்நியாசம் என்ற லிங்க சந்நியாசத்தை காட்டிலும், வெறும் செயலை துறப்பதை காட்டிலும், அதுதான் சொல்றார் கர்மயோகம் விசிஷ்யத்தை. விசிஷ்யத்தை என்றால் உயர்ந்தது. எது? கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன சுவாமின்னா 3வது அத்தியாயத்துக்கு போகும். 3வது அத்தியாயம் முடிச்சுதான் இங்க நம்ம வந்திருக்கோம். கர்மயோகத்தை பற்றி விரிவாக பகவான் 2வது அத்தியாயத்திலே அதற்கான விதையை போட்டார். கர்மயோகத்தில் 3வது அத்தியாயத்தில் அதிகமாக சொன்னார். 18வது அத்தியாயம் வரையும் கர்மயோகத்தை பற்றி சொல்லிட்டே வருவார். விசேஷமான சில ஸ்லோகங்கள்லாம் 18வது அத்தியாயத்தில் இருக்கு கர்மயோகத்தை பற்றி. கர்மயோகம் தான் சிறந்தது. காவி துணி வேண்டாம், அது ஒரு பாட்டு சொல்றார். கற்றை ஜடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கு, அப்படி ஒரு வரி ஒரு இடத்துல எங்க படிச்சது. அப்படின்னா அதுக்காக இந்த சந்நியாசத்துக்கு மகிமை இல்லாம போல, சாஸ்திரமானது அது உயர்ந்ததாக சொல்லுகின்றது. ஆனாலும் கூட இந்த இடத்துல அர்ஜுனனை போன்ற அதிகாரித்துவம் யாருக்கு இருக்கின்றது, யாருக்கு என்பதுதான் கேள்வி. அதுக்காக சன்னியாசத்தை குறைவா சொல்றார் பகவான் நம்ம நினைச்சிட வேண்டாம். அத்தியாயம் முழுக்க நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வகுப்புல இந்த ஸ்லோகத்துல மட்டும் பார்த்துட்டு என்ன பகவான் அப்படி சொல்றாரு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. அதனால்தான் சொல்லுவோம், பகவத்கீதையை சொன்னவரும் சன்னியாசி இல்லை, கேட்ட அர்ஜுனனும் சன்னியாசி இல்லை. சொல்றவங்க வேணா சன்னியாசியா இருக்கலாம், கேட்கறவங்க அவன் 2 பேரும் மகா கிரகஸ்தர்கள் தான், சந்தேகம் இல்லை. கருத்து தான் நமக்கு முக்கியம். ஆக கர்மயோகம் செயலில் கடமையில் இருப்பது, சில பாவனைகளோடு. என்ன பாவனை பார்த்தோம்? சுருக்கமா பார்த்தோம் கர்மயோகத்துல. செயலிலும் செயல் விளைவிலும் இருக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் கர்மயோகம். செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பலனில் ஈஸ்வர பிரசாதம், இதுதான் கர்மயோகம். சுருக்கமா சொல்றாங்க, செயலிலும் செயலின் விளைவிலும் இருக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் கர்மயோகம். ஒருவர் செய்கின்ற செயல் கர்மமா கர்மயோகமா என்றால் அது அவர்களுடைய செய்கின்ற செயலை வைத்து நாம் நிர்ணயம் பண்ண முடியாது. அந்த செயலை செய்பவருடைய மனதில் இருக்கக்கூடிய பாவனையை வைத்துத்தான் இது கர்மமா கர்மயோகமா முடிவு பண்ணும். ஈஸ்வர அர்ப்பண புத்தி, நான் என்னுடைய கடமையை செய்கின்றேன், கடமையில ஈஸ்வரனுக்கு இறைவனுக்கு செய்கின்ற பாவனையோடு செய்வது. அடுத்து அவருடைய விளைவு வரும்பொழுது அதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. வீட்லயும் சாதம் செய்வாங்க, கோயிலையும் சாதம் செய்வாங்க. வீட்டில் செய்த சாதத்துல கல் இருந்தால் சண்டையெல்லாம் வரும்,
கோயில்ல கொடுக்குற பிரசாதத்துல கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அது பேர் என்ன? பிரசாதம். அதுல எவ்வளவு பெரிய கல் வந்தாலும் அர்ச்சகர்கிட்ட சண்டைக்கு போவோம். அதை எடுத்து போட்டு அப்படி சாப்பிட்டுட்டு நைஸா வந்துடுவோம். ஏன்? அது ஈஸ்வரன் இறைவன் எடுத்து வருகின்றது அந்த பிரசாத புத்தி. இது ரெண்டு தான் கர்ம யோகத்தை முக்கியமானு சொல்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, சுருக்கமா புரியறதுக்காக நம்ம பார்ப்போம். ஆகவே செயலில் கடமையில் இருப்பது, சில பாவனையோடு இருப்பது. ஆக கர்மயோகம் உகந்தது என்பதை இங்கு சரியான மொழிபெயர்ப்பு. உயர்ந்தது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, உகந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இரண்டுமே மோட்சத்தை கொடுத்தாலும் உனக்கு உகந்தது கர்மயோகம் என்று சொல்லிவிட்டார் பகவான். தெளிவா சொல்லிவிட்டார். ஆளை பொறுத்து இருக்கு. அரசாங்கத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆளை சொல்லு ரூலை சொல்றேன். அப்படிலாம் இல்லை. இங்க ஆளுக்கு ஏத்த போல மாத்தி சொல்லுங்களேன்னா அவருடைய தகுதிக்கு ஏத்தார் போல. இங்க தகுதி என்ன? அதிகாரித்துவம், விவேக வைராகிகளை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்து அந்த சாதனங்களை கொடுத்து அந்த சிஷியனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி மேலே அப்படி உயர்த்தி பிறகு அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஞானத்தினால் நிறைத்து கொள்வது நம்ம. இதுதான் இந்த வாழ்க்கை. ஆக இதோட தாற்பயம் என்னவென்றால் கர்மயோகம் உகந்தது என்று சொல்ல காரணம் என்ன? நமக்கு சாதாரணமாக என்ன தோன்றுமா, வேதத்துல சன்னியாச ஆசிரமத்தை உயர்ந்ததாக சொல்லி இருக்கின்றது. மேலும் வாழ்க்கை முறை எப்படி அமைந்துள்ளது என்றால் எடுத்தவுடன் சன்னியாசத்தில் ஆரம்பித்து பிரம்மச்சரியத்துல முடியல. ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமம் மாணவ பருவம், கல்விக்கான படிப்பதற்கான பருவம், பிறகு கிருகஸ்தம் இல்லறம், பிறகு வானப்பிரஸ்தம், அடுத்துதான் சந்நியாசம் என்ற 4வது ஆசிரமம், துரிய ஆசிரமம் சொல்றாங்க சன்னியாசம். ஆக அதற்கு மேல பின்னால வேற ஒரு வாழ்க்கை முறையை சாஸ்திரம் சொல்லல. சன்னியாச ஆசிரமத்துக்கு பிறகு சன்னியாச வாழ்க்கை முறையில சில விதமான நியமங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது, சில பிரிவுகள்லாம் இருக்கு, அது விஷயம் வேற. ஆனால் வாழ்க்கை முறையில இந்த 4 தான் சாஸ்திரமானது அழகாக நிர்ணயித்து நமக்கு சொல்லி இருக்கின்றது. ஆக நியமம் இப்படி இருக்க பகவான் ஏன் எப்படி கர்மயோகம் உயர்ந்தது என்று சொன்னா அர்ஜுனுடைய நிலையை பார்க்கணும். இப்போதைக்கு அவனுக்கு இந்த யுத்த கர்மாவிலிருந்து ஓடிடணும். ஏன்? எதிர்க்க நிக்கிறவங்கெல்லாம் பார்த்தான், தாத்தா நிக்கிறாரு, குரு நிக்கிறாரு, எல்லாம் உறவுகளா இருக்கு, இவங்களெல்லாம் கொண்டுட்டு என்ன பண்றது? அந்த எண்ணம் வந்துடுச்சு, அந்த பாசபத்தம், அதனால ஏற்பட்ட விஷயம். ஆக இப்போதைக்கு அவனுக்கு யுத்த கர்மாவிலிருந்து யுத்த காலத்துன்னு ஓடணும். அதற்கு பகவானுடைய அங்கீகாரமும் வேணும். அதுதான் அங்க தனக்கு சரின்னு சொன்னா ஓடி போயிட வேண்டியது தானே. பகவான் அங்கீகாரம் சொன்ன சரின்னு சொல்லிட்டா நம்ம கூட சில நேரத்துல நம்ம நினைக்கிறது யாருன்னா ஒரு பெரியவங்க அதை என்ன பண்ணுவோம், அங்கீகாரம் கொண்டு ஒரு சாப்பா இருந்தனா அப்பா அவரே சொல்லிட்டார் இப்படி ஒண்ணு. ஆனா பகவான் அப்படி சொல்லுவாரு. அப்போ நியமம் இப்படி இருக்க பகவானே எப்படி கர்ம யோகம் உயர்ந்தது என்று சொன்னார். சன்னியாசத்துக்கே முக்கியத்துவம் தரவில்லை. உபநிஷத்திலும் சன்னியாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கர்ம யோகம் உயர்ந்தது என்று சொல்ல என்னென்ன காரணங்களை பார்த்தா நமக்கு புரிந்துவிடும். நாமளை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வகுப்புல நிறைய சன்னியாசிகள்லாம் உட்கார்ந்து இருக்கோம். தற்செயலா அமைஞ்சதுதான் இது. வகுப்பு போயிட்டு இருக்கு, பகவத்கீதை வகுப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஆமா, சாதுக்கள்லாம் இருக்கும். இப்ப சன்னியாசத்துக்கு கர்ம யோகத்துக்கு உள்ள வேறுபாடு ரகசியம் என்ன? நமக்கு தெரிஞ்சதுதான், மற்றவங்களுக்கோ பொதுவாக ஞாபகப்படுத்திக்கிறோம். அதுதான் இது சுவாமிங்களாம் உட்காந்துருக்கோம் சொல்றோம்லாம் நினைச்சிடாது. இயற்கை அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். தெரிஞ்சுதான் எல்லாம் எடுத்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேறுபாடு இல்லை. இல்லை பகவான் சொல்றது கொஞ்சம் நம்ம கேட்டுக்கோம். எதனால், என்ன காரணத்தினால், எதற்காக பகவான் இப்படி சொல்கின்றார்? பொதுவாக வைராகியம் என்பது ஆசிரம வாழ்க்கையினுடைய கடமைகளை எல்லாம் செய்து கடந்து வந்தால் நல்லது. பொதுவாக அதனால்தான் பாருங்க, வைணவ தர்மத்துல கிரகஸ்தர்களா இருந்து வரவங்களை தான் ஜிஆர் சுவாமியில சன்னியாசமே. அங்க நேரடியா சன்னியாசம் வைணவ தர்மத்தை ஏற்றுக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரே ஒருத்தர் அப்படி வந்திருக்காரு, திருதண்டி சுவாமிகள் மட்டும் அவர் தான் அப்படி வந்திருக்காரு. மற்றவங்க யாருக்குமே வைஷ்ணவ தர்மத்துல கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்கு தான் பிரம்மச்சாரியத்துல நேர சன்னியாசத்துக்கு அனுமதி இருக்கு, மற்ற இடத்துல கிடையாது, அந்த மடங்களே கிடையாது, அந்த தர்மத்திலே இல்லை. ஒரு வகையில சரிதான். ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை அவரவர்கள் அந்த வாழ்க்கை முறைகளை அனுபவித்து சில பக்குவங்களை பெற்று அப்படி வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அது நல்லதுதான். ஒரு 55-60 வயசுக்கு மேல ஜிஆர் சுவாமி மற்றவங்களாம் பார்த்தா அந்த வயதானவங்களா தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், குடும்பம் எல்லாம் இருந்திருக்கும், பூர்வாசிரமம். ஆக பொதுவாக வைராகியம் என்பது ஆசிரம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகளை முறைகளை செய்து கடந்து வருவது என்பது இங்க அர்த்தம். கர்மயோகத்துக்கு பிறகு வருவது அல்லது கர்மயோகத்தின் பலனாக வருவது வைராகியம். வைராகியம் என்பது அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் வந்து விடுவதில்லை. நன்கு தெரிகின்றது. எப்பொழுது சாஸ்திரம் படித்த பிறகும் கூட விவேகம் வந்தாயிற்று. அப்படி விவேகம் வந்தாலும் அறிவு சக்தி கிடைத்தாலும் மனோபலம் இல்லை. எதற்கு?
நாம் அனுபவித்தவைகளை விடுவதற்கு மனசுல பலம் வர்றது. ஆக வைராகம் என்பது நம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பலம், சக்தி, ஸ்ட்ரென்த். அது உன்னை விடணும்னு சொல்லிச்சுன்னா அது பெரிய ஒரு சக்தி இருக்கணும் மனசு, இல்லைன்னா விட முடியாது. ஆக வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவ படிப்பினைன்ற ஒரு ரிசல்ட் தான் இந்த வைராகியம். இது ஆக்ஷன் இல்லை, இது ஆட்டிடியூட். ஒருவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணலாம்? வேலை செய்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் வைராகியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? வைராகியம் என்பது ஆக்ஷன் இல்லை, இது ஒரு ஆட்டிடியூட், மனதில் வர வேண்டிய ஒரு பக்குவம். ஆக வைராகியம் செயல் இல்லை, இது ஒரு பாவனை. உலகம் தருகின்ற போகத்தில் விருப்பம் இல்லாத மனநிலை. எவ்வளவு இருந்தாலும் எனக்கு போதும் என்று அதை விட்டு விலகுகின்ற மனநிலை இருக்கிறது. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் போ, அது ஒரு மனநிலை. இது பொதுவாக மனதில் கர்மயோகத்தினால் மனதில் வருகின்ற கர்மயோக பலன். ஆக அர்ஜுனுடைய கேள்வியில் எது உயர்ந்தது என்ற கேள்வியிலிருந்து தெரிவது என்னவென்றால், அர்ஜுனனுக்கு வைராகியம் இல்லை என்று தெரிகின்றது. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, அர்ஜுனனை போல இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் பதில். ஆக வைராகியம் என்பது சந்நியாசத்துக்கு முக்கியமான சாதனம் ஆகின்றது. ஒரு சன்னியாசிக்கு விவேகம் முதலில் எதுவும் இருக்கணும் என்று கூட அவசியம் இல்லை, இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஒன்று அவசியம், அது என்ன? வைராகியம். வைராகியம் இருக்கணும். தமாஷா சொல்லுவோம் நம்ம, அவன் அதாவது சினிமாவுக்கு போன ஒத்த காலில் வைராகியமா நிற்கிறான்றாங்க. அதுக்கெல்லாம் வைராகியம் இல்லை, பிடிவாதம். பிடிவாதம் வைராகியத்து வித்தியாசம் இருக்கு. அது சன்னியாசிக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி வைராகியம். அவருக்கு மற்றெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், பெரிய ஆசிரமம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு வைராகியம் இருக்கு. பல பேர் பல விஷயங்களுக்காக சன்னியாசி ஆகி இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. இப்போ அங்கே பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லி சொன்னா வைராகியம் தான். இது பல பேருக்கு தெரியறது இல்லை. யூனிஃபார்ம் மட்டும் முக்கியம் இல்லை, அதற்குள் இருக்கக்கூடிய மனப்பக்குவம். பொதுவாக கர்ம யோகத்துக்கு பிற்பாடு சந்நியாசம் வருகின்ற காரணத்தினால் கர்ம யோகமே உகந்ததுன்னு சொல்லி ரொம்ப ஜாகிரதையா இதை நாம புரிஞ்சுக்கணும். சந்நியாசத்துக்கு நேரடியாக சிலர் வருவது விதிவிலக்காக இருக்கின்றது. ஆமா, சிஸ்டம் அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கை முறை என்ன இருக்குன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் அடுத்த வாழ்க்கை முறைக்கு நம்மை தயார்படுத்துகின்றது, தகுதிப்படுத்துகின்றது, குவாலிஃபை பண்ணு. பிறகு சந்நியாசம். சந்நியாசம் என்ற சமயக்கு நியாசம், அனைத்தையும் விட்டு விடுவது. சந்நியாசம் கொடுக்கும் பொழுது, அந்த சிவராத்திரி சமயத்தில் சன்னியாசம் கொடுக்கும் பொழுது கங்கையில் தண்ணி ரொம்ப சூடாக ஓடும், அப்படி ஒரு சில்லிப்பு இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு கையை சொல்லுவார், சந்நியஸ்தமயா சொல். சந்நியஸ்தமயா வாயிலிருந்து வர வார்த்தை வராது. அது முன்னால் நல்ல பட்டினி. சன்னியாசம் அதெல்லாம் முடிச்சுட்டு போனதை எதுனா இது கொடுப்பாங்க, கிச்சடி கொடுப்பாங்க. சொல்ற சத்தம் போட்டு சொல்லுங்க, சந்நியஸ்தமயா, சந்நியஸ்தமயா, சந்நியஸ்தமயா. எல்லாத்தையும் விட்டுட்டேன் சொல்லணும், சொல்லு. அது ஒரு பாவனை, அது ஒரு பக்குவம். ஆக கர்ம யோகத்திற்கு பிற்பாடு சன்னியாசம் வருகின்ற காரணத்தினால் கர்ம யோகமே உயர்ந்ததுப்பா. சன்னியாசத்துக்கு நேரடியாக சிலர் வந்திருந்தாலும் கூட, ஆனால் இப்படி முறையாக வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருப்பதால் உனக்கு கர்ம யோகமே சிறந்தது, உகந்தது. ஆக பகவான் கர்ம யோகம் உகந்தது என்று கர்ம யோகத்தை இங்கு புகழ்கின்றார். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், கர்ம யோக வாழ்விற்கு வீழ்ச்சி இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்ம யோகத்தை செய்தது வரையிலும் உனக்கு பிரயோஜனம் கிடைக்கும் சொல்லி பார்க்கிறோம். அந்த மனப்பக்கம் உனக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு பாதுகாப்பான வழிமுறை. சன்னியாசத்துக்கு வந்து வாழ்க்கை முறையை தவறிவிட்டால் அது பெரிய ஒரு அபவாதம். ஆனால் கிரகஸ்தனாக இருந்து வாழ்க்கை முறையை தவறினால் கூட அவர்களுக்கு அவ்வளவு அபவாதம்லாம் வராது. கிரகஸ்தனாக இருந்து பல வாழ்க்கை முறையில பல விஷயங்கள் தவறினால் கூட சமுதாயம் அவர்கள் மன்னித்து விடும். சன்னியாசியாக ஆன பிற்பாடு தவறுதல் என்பது சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. சன்னியாசி ஆகிட்டு மறுபடியும் அவர் கிரகஸ்தர் ஆக முடியாது. அதனால தான் 1008 தடவை யோசிக்கணும். சரி, சன்னியாசியா இருந்து அதுக்கு வாழ்க்கை முறை மாத்திக்கணும்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னா, எல்லாருக்கும் வருத்தப்படக்கூடாது, செத்துப்போன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை முறை வராதுன்னு சொல்லி ரிவர்ஸ் ஆக முடியும். ஜாகிரதை எடுக்கணும். அது வயதும் கூட ஒரு அளவிற்கு பக்குவத்தை தரும். கடினமான விஷயம்தான், போராடணும் தான். இவைகள்லாம் தெரியாமல் அறியாமல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கே நாம் பெறுகின்ற ஒரு உபதேசம். அப்போ கர்மயோகத்தினால் நீ உன்னை நன்கு தூய்மைப்படுத்திக்கொள், அது உன்னை தூய்மையாக்கும். ஆகவே ஒருவனுடைய மனதில் வைராகியம் இருக்கு, சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணம் இருந்தால்
அவன் சன்னியாசி எடுத்துக்கலாம். வேறு ஒருவன் கர்மயோக வாழ்க்கை வாழ்கின்றான், வைராகியம் இருக்கின்றது. மேலும் என்ன, வைராகியம் கடைசி வரை இருக்க வேண்டும். இருந்தால் அந்த வாழ்க்கையில நீ என்ன பண்ணலாம், திக்கான் ஆகலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். சில நேரத்தில் கர்மயோகியா இருப்போன்னு கொஞ்சம் வைராகியம் இருக்கின்றது, அப்புறம் கொஞ்ச நாள் அந்த வைராகியம் என்ன ஆகின்றது, எவாபரேட் ஆகிடுது, போயிடுது. கடைசி வரை வைராகியம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் மீண்டும் என்ன, பழைய சம்ஸ்காரங்கள் நம்ம மனதில் மீண்டும் வந்துவிடும், மேலே எழும்பி வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆசைகளை தர்மப்படியானதாகவே வாழ்ந்து அவைகளை அனுபவித்து அவைகளை பூர்த்தி செய்ய அப்படிப்பட்டவன் கடமைப்பட்டு இருக்கிறான். அறிவினால் சில ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்றால், அனுபவித்துத்தான் அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு கர்மயோக வாழ்க்கை முறையே உகந்தது. வாய்ப்பு இருக்கிறது, விழுந்தாலும் கூட எந்திரிச்சுக்கலாம். அப்படி அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய அவன் கடமைப்பட்டு இருக்கின்றான். நிறைய விஷயம் இருக்கு, சாப்பாட்டில் ஆசை இருக்கு இல்லையா, இன்னும் பல விஷயங்கள்ல வாழ்ந்திருக்கோம். அந்த வாழ்க்கை முறை ஆசைகள்லாம் மனதில் சம்ஸ்காரமா பதிஞ்சு இருக்கு, மெமரி கார்டில் இருக்கு. நமக்கு மெமரி கார்டு எது தெரியுங்களா, சித்தம் தான் மெமரி கார்டு. எத்தனை ஜிபிலாம் கேட்கக்கூடாது, அது பகவான் பெரிய ஜிபியா பண்ணிட்டார். ஜென்மாந்திரம் வந்துகிட்டு இருக்கு, அதாவது தான் நம்மளுடைய கர்மா எல்லாம் பதிஞ்சு இருக்கு, அதுதான் பிறவி தூரம் போயிட்டு இருக்கு. அப்போ நிறைய ஆசைகள்லாம் அதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது இந்த வாழ்க்கை முறைக்கு வந்தா. அந்த வாழ்க்கை முறையில இருந்தா அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியலன்னா அனுபவிச்சு தீர்த்துக்கலாம். ஆகவே அவன் மீண்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் கர்மயோகத்தினால். ஆரம்பத்துல உற்சாகத்தில் உள்ள வைராகியத்தால் சன்னியாசி வாழ்க்கைக்கு வந்து பிற்பாடு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுப்பா. அப்படியே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் சில நேரத்தை வெளிப்பட்டு விட்டால் அப்பொழுது அவர்களை பூர்த்தி செய்ய அவன் வெளியே வரவே முடியாது. வெளியே வர முடியாதுன்னு என்ன, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது அப்படி சொல்லல, இந்த வாழ்க்கை முறைகளுக்கு வெளியே வர முடியாது, வெளியே வரக்கூடாது. எப்படி அங்கேயே ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி ஜெயிச்சிடும். போராட்டம் தான். சன்னியாச ஆசிரமத்திலிருந்து அப்படி முடியாதுன்னு சொல்றார். ஏனென்றால் அவன் ஓப்பனா தன்னை சன்னியாசி என்று உலகத்திற்கு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டான். வைராக்கியம் இல்லை, அவன் நிலை என்ன, அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசிக்கு என்றார் மித்யாச்சாரி ஆகி விடுவான், டபுள் பர்சனாலிட்டி ஆகிடும். அவனுடைய மனதில் பொருள்களில் மற்ற விஷயங்களில் ஆசைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கும், ஆனால் அவைகளை அனுபவிக்க இயலாத சூழ்நிலை அதுவும் வந்துடும். முந்தி இல்லை, இப்ப இருக்கும் பொருள், ஆனா வாழ்க்கை முறை என்ன, அவைகளிலிருந்து விலகி இருக்கிற வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்டான். அப்ப என்ன ஆகும், பிராக்டிக்கல் தானே. இப்போ யார் பெட்டர், யார் சேஃப் சைடு இருக்காங்க, கர்மயோகி தான் சேஃப் சைடு இருக்காங்க, கர்மயோகி தான் சாய்ஸும் இருக்கு, சேஃப் சைடு இருக்கு. இல்லறவாசி கர்மயோக வாழ்க்கையில் இருப்பவனுக்கு ஆசைகள் வந்தால் அதை அவன் தர்மப்படி வாழ்ந்து ஆசைகளை பூர்த்தி செய்து மன தூய்மையை பெற முடியும், வாய்ப்பு உள்ளது. சன்னியாசத்தில் வாய்ப்புகள் குறைவு என்பது மட்டும் இல்லை, இல்லவே இல்லை. அசுத்திகள் எல்லாம் உள்ளே இருந்தால் அந்த வாழ்க்கையில் அவனால் நிலை பெறவும் முடியாது, நிலைக்கவும் முடியாது. ஒரு ஆசிரமம் இருந்தது, பிரம்மச்சாரிகள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரம்மச்சாரிகள் மாணவர்கள்லாம் சுவாமிக்கு என்ன, குருவுக்கு மகன்கள் அவர்கள் தானே, நீங்கள்லாம் என்னோட மகன்கள் போல அப்படி சொல்லி சொன்னார். சில மகளிர்லாம் வந்தாங்களாம், நாங்களும் உங்கள் மகள்கள் தான் சொல்லி சொன்னாங்களாம். ஆகவே நாங்கள் ஆசிரமத்தை வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த சுவாமிஜி சொன்னாராம், உண்மை தான், நீங்கள்லாம் என்னோட மகள்கள் தான், ஆனால் நீங்கள் இங்கே மருமகள்களாக வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. அதில் சில அசுத்திகள்லாம் மனசில் இருந்தால் நிலைக்க முடியறதில்லை, அதுக்காக தான் அங்கே ஜபம் தவம் எல்லாம் வச்சாங்க. ஆக கர்ம யோகத்தை ஏன் பெருமையாக உகந்ததாக உயர்ந்ததாக சொல்கின்றார் சொல்லி சொன்னார், வித்தியாச்சார தன்மையிலிருந்து மீட்பதற்காக காப்பதற்காக. சாஸ்திரம் ரொம்ப அழகாக கிளியராக பெரிய உபதேசம் அப்படிதான் இருக்கு, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். நிறைய பேர் நினைக்கிற வேதாந்தம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது இல்லை, அப்படிலாம் இல்லை, ப்ராக்டிக்கலாக தான் பேசும். அது கர்ம யோகிக்கு நஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லை, சேஃப் சைடில் இருந்துக்கோன்னு சொல்கிறேன். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சேஃப் சைடில் இருந்துன்னு தான் நினைக்கிறோம். இப்போ பார்டரில் சண்டை நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்குங்க என்ன, நமக்கு எதுவும் இருக்காது, அவங்களோட நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஜம்முவில் இருக்கிறவங்க, ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, பஞ்சாபில் இருக்கிறவங்கலாம் பயந்துக்கிட்டு இருப்போம், எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆக கர்மயோக வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லை, நன்கு பக்குவப்பட நிறைய வாய்ப்பு இருக்கின்றது, அது பாதுகாப்பானதும் கூட என்று சொல்லுகின்றார். இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் அதிகாரித்துவம். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் இல்லையா, உபதேசம் அப்படி சொல்லல, யார் கேள்வி கேட்டாலும் அந்த உபதேசம் யாருக்கென்று பார்த்து சொல்ல வேண்டும். அதிகாரியை பொறுத்து தான் பதில் வரும். அதிகாரி அனுஞபம் உத்தரம் வக்தவ்யம். அதிகாரி யார் என்பதற்கு பொறுத்து, அல்லது யாருக்கு எதற்கு என்பதை பொறுத்து, யார் எதற்கு தகுதியோ அதற்கு அதன் அடிப்படையில் தான் உத்தரம், பதில், வக்தவ்யம் சொல்ல முடியும் சொல்லுகின்றது சாஸ்திரம். இங்கு பகவான் விதிவிலக்கை பற்றி பேசுவதில்லை, பேசவும் கூடாது. எது பொதுவானதோ, எல்லாருக்கும் எது பொருந்துமோ
அதைத்தான் பேச வேண்டும். அதன்படி பொதுவாக எல்லோரும் கர்மயோகப்படி வாழலாம். கர்மயோகப்படி வழியாகத்தான் சந்நியாசத்திற்கு வர வேண்டும். ஆகவே பகவான் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகத்தை உகந்ததாக பேசுகின்றார். ஏன் பகவான் சந்நியாசத்தை பேசல சொல்லிச்சோ இதெல்லாம் காரணம். அது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, தனி ஒருவனுக்கு யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கின்றது அவர்கள் இப்படி இந்த வாழ்க்கை முறை வழியாக கஷ்டப்பட்டு பக்குவப்பட்டு பண்பட்டு அனுபவங்கள் மூலமாக நன்கு பண்பட்டு வர வேண்டும். அது எங்க பகவான் பொதுவாக தான் சொல்றார். ஆகவே தான் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் முகவுரையில அர்ஜுனன் நிமித்தி கிருத்திய, அர்ஜுனனை முன்னிறுத்தி பகவான் கீதா உபதேசத்தை உலகத்துக்கு எடுத்து வழங்கினார் சொல்லி சொல்றார். ஆக இங்கு சாமான்யமாக பொதுவாக ஒருவன் கர்மயோக வாழ்க்கைக்கு பின்புதான் சந்நியாசத்துக்கு செல்ல வேண்டும். நம்ம கர்மயோகமே சித்த சுத்தியை தரவல்லது, சமத்துவத்தை தரவல்லது. அதனாலதான் கர்மயோகத்தை பார்த்தோம். சமத்துவம் யோக உச்சியத்தை. அர்ஜுனா, சமத்துவம் என்று சொல்லப்படுவது கர்மயோகம் அல்லது கர்மயோகம் சொல்லப்படுவது சமத்துவம். சமத்துவம் என்றால் மனதை பேலன்ஸ்டு மைண்ட் சொல்றோம் பாருங்க, அப்படி வாழ்க்கையில் வைத்துக்கொள். இன்பத்தில் துள்ளுவதோ துன்பத்தில் தோண்டு விடுவது இல்லாமல் இரண்டையும் சமமாக பார்ப்பது, அதுதான் சமத்துவம் யோக உச்சேது. கர்மயோகம் என்று சொல்லப்படுவது அர்ஜுனா சமமான மனநிலையில் இருப்பது. ஆக ஒருவனுக்கு சித்த சுத்தி இல்லாமல் சன்னியாசத்துக்கு சென்று விட்டால் பிற்பாடு அதற்கு அல்லது அவனோட சித்த சுத்திக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அது ஆசிரமங்களா இருந்தா ஏதோ அவருடைய குருநாதருக்கோ ஆசிரமத்தில் செய்யக்கூடிய செயல்கள் கர்மயோகமாக அமையும். இல்லை என்றால் வாய்ப்பு இல்லை என்றால் இந்த கர்மயோகத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா பக்குவப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த சித்த அசுத்தியோடு தான் வாழ்க்கை இருந்து கொண்டது. சித்த சுத்தி ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்றேன். ஆக சித்த சுத்திக்கு வாய்ப்பு இல்லை என்பதால் எதற்கு சன்னியாச வாழ்க்கையை சென்று விட்டார். ஆகவே கர்மயோகம் உகந்தது சொல்றார். மூன்றாவது விஷயம், கர்மயோகத்துக்கு பிற்பாடுதான் அந்த கர்மயோகத்தை ரிசல்ட் தான் வைராகியம். அந்த காரணத்தினாலும் அதுவே பாதுகாப்பானது, அதுவே முறையானது. ஆகவே கர்மயோகத்தை உயர்வாக இங்கு பேசினார் பகவான். கடமையில் இருந்து விடுபடாமல் சித்த சுத்தியை பெறுவதுதான் கர்மயோகம். ஆகவே அர்ஜுனா, உனக்கு உகந்தது கர்மயோகமே. ஆகவே இங்கு நாம 2 விதமான சந்நியாசத்தை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இதுல விவிதிஷா சந்நியாசத்தையே 3ஆ பிரிக்கலாம். விவிதிஷா சந்நியாசம் என்றால் அடையாள சந்நியாசம். என்ன, இவன் உலகத்திற்கு தன்னை இந்த வாழ்க்கை உலகத்தின மற்ற வாழ்க்கை முறையிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு விட்டேன், நான் சாஸ்திர படிப்புக்காக என்னை ஒப்படைத்துள்ளேன், ஆகவே என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான், டிக்ளேர் பண்ணிட்டான். பூர்ண வைராகியத்தோடு இருப்பது முதல் தன்மை சந்நியாசத்துல. இரண்டாவது, வைராகியம் பூர்ணமாக இல்லாதவர்கள் எடுக்கின்ற அந்த சந்நியாசம் அர்த்த வைராகியம். ஆமா, அப்படி எடுக்கிற சந்நியாசம் இருக்கு. மூன்றாவது, அல்ப வைராகியம் உள்ளவர். கொஞ்சம் வைராகியம் இருக்கு, அது முழுமையா இருக்கல. ஆக பூர்ண வைராகியம் முமுட்சு, உண்மையை அறிய வேண்டும் என்ற பேரார்வத்தோடு சாஸ்திர படிப்பிற்காக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டது. இன்னொன்னு இருக்கு, சன்னியாசம் எடுத்துக்கிட்ட என்ன ஆகுதுன்னா, கடமைகள் இல்லை என்றால் அந்த முழு நேரமும் என்ன, நிறைய நேரத்துல நேரம் இருக்கு, அது நம்மளுக்கு ஒரு வழி பண்ணிடும். ஐடியல் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்றது போல என்னதான் பண்ணுவோம் அந்த நேரத்தை, அந்த டைம் என்ன பண்றது, எவ்வளவு நேரம் தான் கண்ண மூடி உட்காந்துருப்போம், எவ்வளவு நேரம் தான் கோயிலில் உட்காந்துருப்போம், எவ்வளவு நேரம் என்ன பண்ண முடியும், எவ்வளவு நேரம் தூங்க முடியும். சன்னியாசம் என்பது பொறுப்புகளை விலகுனா, அந்த பொறுப்புகளை செய்யும் போதுதான் நம்ம நேரம் போயிட்டு இருக்கோம். அப்போ முழு நேரமும் அவன் கையில இருக்கும்போது நேரத்தை அவன் எப்படி பயன்படுத்துவது, எதற்கு பயன்படுத்துவது, முழு நேரம் அவன் கையில வந்துடுது. ஆக பூர்ண வைராகி முமுட்சு, சாஸ்திரம் கேட்க ஞான யோக சாதனங்களாகிய ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை செய்வதற்காக சந்நியாசம் செய்தவன். அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிராரப்தத்துல நல்ல புண்ணியம் இருந்தா நல்ல ஒரு சம்பிரதாயமான குரு கிடைச்சி இப்படி உட்கார்ந்து முறையாக சாஸ்திரங்களை, கீதை, உபநிஷத்து, பிரம்மசூத்திரம், பிரகரண கிரந்தங்கள், ஞானத்திற்கான ஆத்ம ஞானத்தை பற்றிய கருத்துக்களை கேட்பதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருந்துன்னா ரொம்ப சிறந்தது. அதற்காக தன்னுடைய வாழ்க்கை ஒப்படைத்துக் கொள்வது. கடமைகள் இருந்தால் முழு நேரமாக இந்த சாஸ்திர பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு என்பதனால என்ன பண்றான், முழு நேரம் இதற்காக முழு நேரத்தை இதற்காக கொடுத்து வந்து விட்டான், அவன் முமுட்சு. இரண்டாவது அர்த்த வைராகி என்ன, கொஞ்சம் ஜபம் தியானம் செய்து சாஸ்திரம் கேட்பது, மீதி சமுதாய பணிகளில் இருந்து கொண்டிருக்கு. அது நல்லதுதான். அது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய சில விதமான சுத்திகள் எல்லாம் நீங்குவதற்கு அது வாய்ப்பா இருக்கும். மூன்றாவது அல்ப வைராகி, கொஞ்சம் வைராகியம் இருக்கு, உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கின்றான், அதற்குள் செல்லவும் முடியாது, சாஸ்திர முதலியவர்களை கேட்கவும் முடியாது, உட்கார்ந்து கேட்க மனசும் இல்லை,
அப்படி சில பேர் இருப்பாங்க, நல்ல அருமையான சர்வீஸ் மைண்ட் இருக்கும். ஆனால் உட்காந்து ஒரு மணி நேரம் வகுப்பு கேட்க அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்காது. அதுக்குள்ளே ஒரு மாதிரி தவிச்சிடுவாங்க. அதனால தான் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு யாருன்னா இப்படி இருக்கிறவங்களை கொஞ்சம் அவரை வேற மாதிரி பழி வாங்கணும்னா என்ன பண்ண தெரியுங்களா? உபநிஷத்துல பிரம்மசூத்திர கிளாஸ் நடுவில் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். அவர் சொல்லாம அந்த ஒரு மணி நேரம் அவர் படுற பாடு இருக்கு பாருங்களேன். அப்பா அடி பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டு சும்மா அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படின்னு கேட்டு முடியாது. இதுல மனசு ஃபிக்ஸ் ஆகாது. மனது அமைதி அடைந்திருந்தப்போ பள்ளிக்கூடம் படிக்கிறது ஏன் சிறு வயசுல சொல்லணும், குழந்தைங்க நிறைய வேற விவகாரங்கள் இல்லை, பொறுப்புகள் இல்லை, ஃப்ரீயா இருக்கான்னு பாடத்துல நல்லா கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகணும், புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டில் என்ன. அது சாஸ்திரம் முதல்ல கேட்க முடியாது, சமுதாயத்துக்கு செல்லவும் முடியாது, ரெண்டும் கெட்டான். அவனுக்கு மனதில் அமைதியும் இல்லை, தூய்மையும் இல்லை. ஆனால் ஆசிரமங்களில் இருந்து தொண்டு செய்து கொண்டு கடைசி வரை என்னென்ன ஜென்மா முடிகின்ற வரை கூட அதையே சேர்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உயர்ந்தவர்கள் தான், சாதாரணம் இல்லை. ஆனால் சாஸ்திரத்துக்குள்ள மட்டும் இவங்கெல்லாம் மறந்து வந்துட மாட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட சன்னியாசியை விட கர்ம யோகி உயர்ந்தவன் சிறந்தவன் என்பது பகவானுடைய கருத்து. ஆக சங்கரர் எடுத்த சன்னியாச விவிதிஷா சன்னியாசம் ஞானத்துக்கு பிற்பாடு எடுக்கல, ஞானத்துக்கு முன்னே எடுத்துக்கிட்டார். பிற்பாடு தான் குருவை சந்திக்கிறார். கோவிந்த பகவத் பாதரை நர்மத நதி கரையில சந்திக்கின்றார். அதன் பிற்பாடு தான் அங்கே படிச்சு அவருக்கு, அதாவது பிறவிலேயே அவர்களுக்கு அதெல்லாம் சம்பத்தாக அது இருந்தாலும் கூட விவேக வைராக்கியம் எல்லாம் இருந்தாலும் குருவிருந்து பயிற்றிலரே குணமில்லை என்று குருக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டார். புத்தர் எடுத்த சன்னியாசமும் ஞானத்துக்காக எடுத்த சன்னியாசம் தான். காலம் ஒருவரை கர்ம பந்தம் ஒரு இடத்தில் நம்ம வைத்திருக்கும், பிற்பாடு அதிலிருந்து வெளிப்பட்டு விடுவார்கள். அப்ப எப்படி இருப்பான, காய்ந்த விறகை போல. காய்ந்த விறகுல தீப்பட்ட என்ன ஆயிடும்? புத்தருக்கு ஒரு பிணத்தை பார்த்தார், வைராகியம் வந்தது. நாமளதான் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், வந்துடுச்சா என்ன? செத்த பிணத்தை சீரை அலங்கரித்து நீ 4 சாகும் பிணங்கள்லாம் சாய்ந்து விழுகுது. அது செத்து போன பிணம், இது சாக போற பிணம், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஆக தீவிர வைராகிகளை பற்றி இங்கு பேசவில்லை, மந்த வைராகிகளை பற்றி தான் மனதில் வைத்துக்கொண்டு இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுகின்றது. ஆக பகவான் ரொம்ப சேஃபா பேசுறார், நம்ம ஒரு பாதுகாப்பான விஷயத்தை சொல்லி உபதேசம் செய்து சேஃப் சைட்ல இருக்க வச்சிருக்கிறார். எந்த சன்னியாசியிடம் சென்றாலும் நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டோமா சொல்லி கேட்டா, இப்ப சொன்னதுதான் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? வேண்டான்னு சொல்லுவார். காரணம் என்ன? கேட்கும் பொழுதே தெரியுது வைராகியம் இல்லைன்னு. வைராகியம் இருந்தால் கேள்வியே வராது. வைராகியம் இருந்தால் எப்போ சன்னியாசம் கொடுக்கின்றீர்கள் என்றுதான் கேள்வி வரும். தைலம் இருந்தா சந்தேகம், அது நிச்சயம் இல்லை என்று சேஃப் சைட்ல தான் பெரியவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி இருப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லி சொல். தீரத்தினால் துறவு சேராமல் இவ்வுலகில் பாரத்தனம் பேசல் பண்போ பராபரமே கேட்கணும். துறவு எடுத்துக்கிறவனுக்கு ஒரு தீரம் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், மனதில் ஒரு பலம் இருந்தால் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா பயம். இந்த சித்த சுத்தி வைராகியம் பூர்ணமாக இல்லை என்று இந்த கேள்வியில தெரிகின்றதான். சில நேரத்துல சுவாமிங்களை பெரியவங்களை தொந்தரவு பண்ணி சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க உண்டு. அது சில நேரத்தில் அவங்களோட பிராரப்தத்தில் இருந்ததுன்னா அதில் அவங்க ஃபிக்ஸும் ஆயிடுறாங்க. அதெல்லாம் நடக்கிறது தான். அதுக்காக ஒட்டு மொத்தம் இப்படி அப்படின்னு சொல்ல முடியறதில்லை, நறுக்கு தெரிச்சவள் சொல்ல முடியறதில்லை. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, யாத்திரை செய்துட்டு வாப்பா, கொஞ்சம் ஒரு சைவ மடங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. யாத்திரை காவி கொடுத்து ஒரு சமய தீட்சை கொடுத்து எல்லாம் அந்த இடம்லாம் போய் இப்போ யாத்திரை போயிட்டு அவரெல்லாம் போய் சுத்திட்டு யாத்திரை போயிட்டு வந்தா அதனால வர பக்குவத்தோட மீண்டும் மடத்துக்கு வந்து அவர் தம்பரான் சுவாமி இல்லைன்னா கம்பீரன் அதெல்லாம் சில விதமா பழக்கத்துக்காக அப்படி சொல்றாங்க இருந்துகிட்டு. ஆக பகவான் சன்னியாசத்தை கீழானதாக சொல்லவில்லை இல்லையா? அப்படி சொன்னார்னா வேத உபனிஷத் கருத்துக்கு முரண்பாடு ஆகிவிடும். எந்த இடத்துலையும் பகவான் வேத உபனிஷத்துக்கு முரண்பாடாக பேசுவதே இல்லை, பேசவே இல்லை. ஆக கீதை எப்படி முடிகின்றது? எல்லா தர்மத்தையும் விடுன்னு சொல்றார். இப்பொழுது சர்வ தர்மான் பரித்தியஜ்ய 18வது அத்தியாயத்தை சொல்லக்கூடிய 66வது ஸ்லோகம் அதான் சொல்லுவாங்க. இந்த 66வது ஸ்லோகத்துக்கு யாரு சரியா விளக்கம் சொல்றாங்களோ, கருத்து சொல்றாங்களோ அவர்கள் தான் பகவத்கீதையினுடைய மீது 699 ஸ்லோகத்துக்கு ஒழுங்கு அர்த்தம் சொன்னதாகும். 699 ஸ்லோகத்துக்கு ஒழுங்கு அர்த்தம் சொல்லியிருந்தா இந்த ஒரு ஸ்லோகத்தை அர்த்தம் ஒழுங்கா சொல்ல முடியும். இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒழுங்கு அர்த்தம் சொன்னா 699 ஸ்லோகத்தை ஒழுங்கு அர்த்தம் சொன்னாங்கன்னு அர்த்தம். அதனால இது ஆசிட் டெஸ்ட் ஸ்லோகம் போல சொல்லுவாங்க. சர்வ தர்மான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த அழகான விஷயம். ஆக எல்லா தர்மத்தையும் விடுனாங்க. என்ன தெரியுங்க ரகசியம்? எல்லா கர்மத்தை விடுன்னு தான் அர்த்தம். தர்மத்தை விடுனா ஏற்கனவே விட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்லதா போச்சு. அதை கடைசியில கொண்டு வைக்கிறார் பாருங்க நிறைவு ஸ்லோகத்துல. சர்வ தர்மான் பரித்தியத்தை சர்வ கர்மா. இவ்வளவு தூரம் அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வந்து கர்ம யோகம் செய்து பக்தி யோகம் செய்து ஞான யோகத்துக்கு வந்த ஒருபாடு வந்த ஒருவன்
அவனுடைய வாழ்க்கையை இயல்பாக ஸ்பான்டேனியஸாக தர்மமாகத்தான் இருக்கும். தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், அவனை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவன் மறுபடியும் என்ன ஆக மாட்டான், தர்மத்தை விட்டு வாழ மாட்டான். அப்ப அங்க தர்மான் எல்லா தர்மத்தை விடுனா தர்மத்தை விடுறது அர்த்தம் இல்லை, தர்மத்தை விட்டா அதர்மத்துக்கு போயிடும், அதுவும் அர்த்தம் இல்லை. சர்வ கர்மான் பரிந்து தான் அங்க அர்த்தம். ரகசியத்தை இங்கே சொல்லியாச்சு. அங்க சொல்லக்கூடிய 66 ஸ்லோக கருத்து அங்க அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம், சரியான அர்த்தம். ஆக கீதையிலே இங்கு சொல்லும் பகவான் கருத்துக்கும் 18வது அத்தியாயத்தை சொல்லும் பகவானுடைய கருத்துக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிடும். 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம். ஆக கீதை வேதத்தை விரிவாக விளக்க வந்த நூல். சர்வோ உபனிஷதோ காவக தான் சொல்லுது. ஆக துறத்தல், துறவு என்பது நம்முடைய லட்சியம் என்றால் அதற்கு உதவுகின்ற ஒரு சாதனம், திறவுகோல் என்ன தெரியுங்களா? கர்மயோகம். துறவுக்கு திறவுகோல் கர்மயோகம். ஆக கர்மயோகம். அதனால்தான் பகவான் இங்கு கர்மயோகம் விசிஷ்யத்தை சொல்லிட்டார். ஆக சந்நியாசத்தை காட்டிலும் பகவான் பூர்ணமாக வைராகியம் உள்ளவருடைய சந்நியாசத்தை பத்தி பேசல, மந்தமான வைராகியம் உள்ளவர் சந்நியாசத்தை பத்தி தான் இங்கு பேசுகின்றார். ஆக ஆசைகள் அசுத்திகள் அதிகமாக உள்ளது. அவர்கள் எடுக்கின்ற சந்நியாசத்தை காட்டிலும், வெறுமனே மன தூய்மையின்றி மேற்கொள்ளும் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் அல்லது கர்மயோகி உயர்ந்தவன் என்று பகவான் இங்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றார். ஆக பாதுகாப்பான பாதையை காட்டுகின்றார். இவைகளை பார்க்காமல் சந்நியாசத்தை நிச்சயம் செய்து விட்டால் அங்கு சென்று இதை விட என்னவாகும்னா வேற எதோ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம்னு சொல்றார். ஆக பார்க்க வேண்டியதை பார்த்து, கேட்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக கேட்டு, செய்ய வேண்டிய சாதனங்களை முறையாக செய்துவிட்டு பிறகு நீ சந்நியாசத்திற்கு போ. சந்நியாசத்துக்கு வேற எங்க போவான், இங்கதான வந்தாலும். ஆக நிச்சயம் வரும் வரை கர்ம யோகம் உயர்ந்தது. அதுதான் சொல்றார். அவசரப்பட்டு முடிவெடுக்காதுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார், எச்சரிக்கின்றார். மெதுவாக வரலாம் என்று சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.